வேணே ஜோசியரை பார்க்க போறோம். நீங்க யாரும் வாய திறக்கக்கூடாது. நம்ம கிட்ட போட்டு வாங்க பாப்பாரு, அவரே சொல்லட்டும். அவனே சொல்லட்டும். இப்படின்னு வீட்டில் அப்பா ஜோசியரை பார்க்க போறதுக்கு முன்னாடி பேசி சிலராவது கேட்டிருப்பீங்க. அவர் நல்ல ஜோசியரா கெட்ட ஜோசியரா, கரெக்டாக சொல்லுவாரா தப்பா சொல்லுவாரான்னு நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். உங்கள் பிறந்த தேதியே உங்க வெற்றியை தீர்மானிக்குமா? ஜோதிடம் வர்சஸ் விஞ்ஞானம். ஒரே ராசியில் பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி வெற்றி பெறுவாங்களா? ஜோதிடம் சொல்ற பிளானட்டரி பொசிஷனும் சயின்ஸ் சொல்ற ஹார்ட் ஒர்க்கும் யாரு சொல்றது சரி? நீங்க நம்ப மாட்டீங்க. நாசா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஜோதிட ராசிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க கும்பராசின்னு நினைச்சிருந்தா இப்ப அது மகர ராசியாக மாறி இருக்கலாம். அப்போ உங்க பிறந்த தேதி உண்மையிலேயே உங்களை டிஃபைன் பண்ணுமா பண்ணாதா? ஆனா இது எல்லாம் பொருள் இன்னும் நாசா அஸ்ட்ரானமியை தான் ஸ்டடி பண்ணுறதுன்னும் அஸ்ட்ராலஜி இல்லைன்னும் நாசா தரப்புல சொல்லியிருக்காங்க. ஜோதிடம் எதனால் பிரபலமாச்சு? ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க பிளானட்டரி பொசிஷனை வைத்து பர்சனாலிட்டி டைமிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. உதாரணமாக ஒரு ராசி ரிஸ்க் எடுக்க பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் இதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ரிசர்ச்சின் படி பர்த் டேட்டுடன் சக்ஸஸ்க்கு தொடர்பு கிடையாது. த ஸ்கெப்டிக்ஸ் கைட் டு த யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஜாதகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண் ஜோதிடம், அதாவது நியூமராலஜி கூட சூப்பர் ஃபேமஸ். எண் 1 சூரியனுக்குரியது. இவர்கள் லீடர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. எண் 5 புதனுக்குரியது. சாகசம் ரொம்ப பிடிக்கும். புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அட்வென்ச்சர் படங்களில் வர சூப்பர் ஹீரோ மாதிரி. எண் 9 சனிக்குரியது. கடினமான சோதனைகளை பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு காட்டுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி. ஆனால் இந்த எண்கள் லைஃப்பில் 100% இம்பேக்ட் பண்ணுமா? ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச்சின் படி சக்ஸஸ்க்கு முக்கியமானது க்ரோத் மைண்ட் செட். தோல்வியிலிருந்து லேர்ன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். 2024 எலென்ஸ்கி யூனிவர்சிட்டி ஜனவரியில் பிறந்தவங்க நம்பிக்கையான தலைவர்களாக சான்ஸ் அதிகமாம். ஜூலையில் பிறந்தவங்களுக்கு கலைகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாம். ஆனால் இது எல்லாம் பர்னம் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஞ்ஞான ரீசன் மூலம் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது எல்லோருக்கும் பொருந்தும் மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஜோதிடம் சொல்லுதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. லைஃப்பில் நடந்த ட்ரூ ஸ்டோரி. ஒரு விஜய் டிவி நடிகர் நடிப்பு டேலண்ட் இல்லைன்னு அவரோட ஜாதகத்தை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் அவர் டாப் ஆக்டர். இப்படி பலதும் சொல்லி நடந்தும் இருக்கு, நடக்காமல் போயும் இருக்கு. ஜோதிடம் சொல்றது 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை பயணம் தான் அதை தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு வீடு கட்ட நல்ல நேரம் பார்க்க ஒருத்தர் ஜோசியர்கிட்ட போறார். அவர் இப்போ கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வீடு பாதியிலே நின்று போயிடும்னு சொல்றாரு. அதை கேட்டு வீடு கட்ட நீங்க ஆரம்பிப்பீங்களா இல்லை பிளானை தள்ளி போடுவீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா உண்மையில் நமக்கு வீடு கட்ட எல்லாம் பொருந்தி வருதுன்னு தோணுச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து வீடு கட்டி குடி போகிற வரைக்கும் என்னெல்லாம் பிளான் பண்ணணுமோ அதையெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் வீடு கட்ட தொடங்கணும். ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர் சொன்னது நினைவுக்கு வரணும். அப்போ அந்த இடத்துல நாம இன்னும் பொறுமையாக யோசிச்சு முடிவு எடுக்க முடியும். நல்லபடியாக வீடையும் கட்டி முடிக்க முடியும். ஜோதிடத்தில் நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா அதை பாசிட்டிவாக எடுத்து முன்னே செல்லுங்கள். கெட்ட விஷயத்த சொன்னாங்கன்னா அதை எச்சரிக்கையாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க. இதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்குறோம்னா, பிறந்த தேதி ஒரு கைடு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் தான் நம்மளை வெற்றி அடைய உதவும். கடைசியாக ஜோதிடம் நம்புறவங்களுக்கு உங்கள் எண்ணின் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மோட்டிவேட் ஆகுங்க. விஞ்ஞான நம்புறவங்களுக்கு பிறந்த தேதியை விட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஜோதிடம் மைண்டை காம் பண்ணும், சயின்ஸ் பிரெயினை ஷார்ப் பண்ணும்னு நம்புங்க. ஜோதிடர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எந்த கெட்ட விஷயத்தையும் உறுதியாக சொல்லாதீங்க. முயற்சி பண்ணால் மாற்ற முடியும்னு நம்பிக்கை கொடுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சாகர காலம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற காலம் நரகமாயிடும். சந்தோஷம் தான் முக்கியம். அதனால நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பிறந்த தேதி உங்கள் லைஃப்பில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சா, இல்லைன்னா உங்களுடைய முயற்சி தான் உங்களை இன்றுள்ள இடத்துக்கு கொண்டு வந்ததா? கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும். நான் சொல்வது வண்டர்ஃபுல். உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள். மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.